வணக்கம். நான் ஜெயங்கொண்ட சோழன் விஜய். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணக்கூடிய விஷயம் அப்படி என்னென்னா, நான் ஒரு இடத்துல படித்த விஷயம் என் மனசில் சின்னதாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்தின விஷயம். அது என்னென்னா, ஒரு நாள் ஒருத்தவர் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிகிட்டு இருந்தாராமா. அப்போ ஒரு பெண்மணி பக்கத்தில் உட்காந்தாங்களாம் ஒரு பக்கத்தில். அந்த பொண்ணுக்கு அந்த இடம் கொஞ்சம் சௌரியமாக இல்லை. அதனால் பக்கத்தில் இருக்க அந்த ஆணை திட்டிகிட்டே வந்தாங்களாமா. இவர் ஒன்றுமே பேசாமல் அமைதியாக இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்த்து இருக்கிற ஒரு பொண்ணு அவர்கிட்ட, ஏன் சார் உங்களை இந்த அம்மா பயங்கரமாக திட்டிகிட்டே இருக்காங்களே, நீங்கள் எந்த விதமாக ரியாக்ஷன் பண்ணலையே அப்படின்னு கேட்டதுக்கு, அதுக்கு அவர் நான் பண்ணிகிட்ருக்க அந்த பயணம் ரொம்ப குறுகியது, என்னால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரியாக்ட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்க போகிறேன். நான் ஏன் இவங்க பேசுகிறதுக்கெலாம் கவலைப்பட்டுட்டு இவங்கள்ட்ட சண்டை போட்டுட்டு என் மைண்ட் ரொம்ப ப்ரெஷர் ஆக்கிட்டு நான் செய்கிற வேலையை செய்யாமல் போகணும். அதனால் இது எனக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. நம்ம எந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நம்ம தேவையானதை மட்டும் ரெஸ்பான்ஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிட்டாங்களாம். அந்த அந்த பெண்மணி கேள்வி கேட்டாங்களே, அவங்க ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்கலாம். ஆமாம், இவர் சொன்னது கரெக்டு தானே, நம்ம எதுக்கு தேவையில்லாததுக்கெலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கணும். நம்ம ட்ராவல் பண்ணுற டைமே கொஞ்சம் தான், அதுக்குள்ளே நம்ம எல்லாரையும் போட்டு ப்ரெஷர் பண்ணி நம்மளையும் ப்ரெஷர் ஆக்கிக்கிட்டு நம்ம எதுக்கு இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போது இந்த கதையிலிருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, இப்போ நமக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்மளை சுற்றி சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம தேவையில்லாமல் ரியாக்ட் ஆகிறோமோ, இந்த ரியாக்ட் ஆகிற மூலிமா நமக்கு என்ன பாதிப்பு ஏற்படுது, தேவையில்லாத ப்ரெஷர் ஆகுது, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகுறேன், தேவையில்லாமல் பக்கத்தில் இருக்கவங்கள கத்திக்கிட்டே இருக்கிறேன். அதனால இன்னும் இருக்க அவங்களுக்கும் கஷ்டமாகி நமக்கும் கஷ்டமாகி, அவங்களுக்கு ஆகுதோ இல்லையோ எனக்கு தெரியாது, கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் எனக்கு பயங்கரமாக மன உளைச்சலுக்கு ஆளாகி நான் என்னென்ன வேலை செய்யறேனோ அந்த வேலையை நான் செய்யாமல் போய் அதில் ஒரு சில தவறு அந்த வேலையால் என்னையே பல பேரை திட்டி, எதுக்கு நான் அப்படி நடந்துகிட்ருக்கணும். இப்போ நம்ம பண்ணுற நம்ம ட்ராவல் பண்ணுற டைமே ரொம்ப ரொம்ப கம்மி. அதில் இப்போ நம்ம தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் நம்ம இன்வால்வ்மெண்ட் ஆக்கிட்டு, தேவையில்லாத விஷயத்துக்கெலாம் நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டு, நம்ம எதுக்கு நம்ம நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கணும். நம்ம கொடுக்குறது ஒரு மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் அப்படின்னா, அந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நமக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு நம்ம பீஸ்ஃபுல்லாக இருந்துட்டு போக வேண்டியது தானே. அந்த 2 மணி நேரத்தையும் கொண்டு போய் இன்னொருத்தவன்ட்ட காட்டிக்கிட்டு அவன் பண்ணுற வேலையை நம்ம என்னடா பண்ணிகிட்டு இருக்கானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதில் தப்பு கண்டுபிடிச்சிக்கிட்டு எதுக்கு இதெல்லாம். நம்ம அதில் நான் தெரிஞ்சுட்டு என்னென்னா, நம்மளுடைய பயணம் ரொம்ப குறுகியது. அதனால் நம்ம பயணம் பண்ணுற வரைக்கும் நல்ல விதமாக டென்ஷன் இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸாக ப்ரெஷர் இல்லாமல் நம்ம பயணம் பண்ணுனா நம்ம நம்ம சேர வேண்டிய இடத்துக்கு கிளியர் கட்டாக போய் சேருவோம் அப்படிங்கிறது அந்த கதை படித்ததுலேருந்து எனக்கு ஒரு நம்பிக்கை. அதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அவ்வளோதான் இன்றைக்கி. ஓகே, அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.